ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அந்த நாள். விவின் கதிரேசன் அவங்களுடைய டைரக்ஷனில் ராபர்ட் சர்குணமுடைய மியூசிக்கில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் அந்த நாள். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆர்யா, ஷாம், ஆத்யா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக இமான் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு டைரக்டர் அவங்க அசிஸ்டன்ஸோட ஒரு அமானுஷ்யமான ஒரு இடத்துக்குள்ளே போய் ஸ்கிரிப்ட் எழுத பார்க்குறாரு. அந்த பங்களோவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த அந்த நாள் திரைப்படத்தில் விவின் கதிரேசன் அவங்களுடைய டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் சதீஷ் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே ஒரு ஹாரர் படத்துக்கான தேவையான விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. ஸோ படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுத்து அது ரொம்பவே பெரிய அளவில் அந்த படம் ஷார்ட் ஃபில்ம் பயங்கரமான அவார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ரீச் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தை ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக எடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணி அண்ட் ரொம்ப வருஷமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸே கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் ஒரு ஹாரர் படத்தில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்காக அவங்க அசிஸ்டன்ட் ப்ளஸ் குக்கோட சேர்ந்து பங்களோக்கு ஒன்று போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாண்டட் இதுவில்லால் அங்கே ஆல்ரெடி ஒரு ட்ராப் மூலியமாக இந்த ஒரு ஃபேமிலி லாக் ஆகிடுறாங்க. ஒரு மாஸ்க் மேன் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு நைட்மேராக இருக்குது. அதுக்கப்புறமா அதுலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லை இவங்களும் உள்ளே லாக் ஆகிட்டாங்களா, இவங்களால் எப்போ வெளியில் வர முடிஞ்சுது அண்ட் அங்கே இருக்கிறவங்களையும் இவங்களால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றத, அண்ட் இந்த மாஸ்க் மேன் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய வராறான்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதை ஹாரர் ஃபேக்டரோட எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கூடுதலான பெட்டராக இருந்ததுன்னா படம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அண்ட் மியூசிக் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ராபர்ட் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஹாரர் படத்துக்கான இன்னும் த்ரில் அந்த இதுவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியும் கொடுத்துருக்கலாம். அண்ட் படத்தில் பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய கேரக்டர்ஸ் இல்லாமல் லிமிட்டடான கேரக்டர்ஸ் வச்சு அதில் சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அங்கங்கே இமான் நினச்சி வர்றது கொஞ்சம் லைட்டாக ஆறுதலாக இருந்தது. அண்ட் மொத்தத்தில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன இந்த ஹாரர் ஜானரை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.